பேர் மணிங்க. நான் விழுப்புரம் மாவட்டமே. நாங்கள் இந்த நிலம் கொடுத்தோம் இந்த மாநாட்டுக்காக. நான் 4.5 ஏக்கர் கொடுத்தோங்க. எங்களுக்கு 45,000 ரூபா பணம் கொடுத்தாங்க. பூமி பூஜை போடுறச்சும் எங்களுக்கு வெத்தலை பாக்கு வச்சு எங்களுக்கு காலையில் டிஃபன்லாம் கொடுத்தாங்க. இப்போ மாநாடு முடிஞ்சு மாநாட்டுக்கு முன்னாடியே எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணமெல்லாம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமும் இப்போ எங்களுக்கு கொடிக்கம்பம் வச்சு அதில் ஒரு லைட்னிங் அரெஸ்டர்னு ஒன்று ஏற்பாடு பண்ணி கொடுத்து அங்கே இருக்கிற 500 மீட்டர் தூரத்தில் இருக்கிற எல்லா விவசாயிகளும் எந்த ஒரு ஜீவராசிகளும் இடிமின்னலால் தாக்காதபடி பார்த்து அது ஒரு பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு மிக சந்தோஷமான விஷயத்தை நான் விஜய்கி அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் அங்கே ஏற்கனவே பல கட்சிகளுக்கும் கொடுத்துருக்கோங்க. அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருமே கொடுத்துருக்கோம். அதில் இந்த கட்சிக்காரங்கள் எங்களை ரொம்பவும் மரியாதையாக எங்களுக்கு செய்ய வேண்டியதை கரெக்டாக பார்த்து செஞ்சு இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்த மாதிரியே எங்களுக்கு திருப்பி எங்கள் நிலத்தை கொடுத்துட்டாங்க. ஆமாங்க, நேரில் கூட்டின்னு வந்து பஸ்ஸை வச்சு காலையிலையும் டிஃபன் கொடுத்து மத்தியானமும் அருமையாக வடை பாயசத்தோடையும் சாப்பாடு போட்டு கொடுத்தது எங்களை ரொம்ப நெகிழ வைத்திருக்கிறது. நெகிழ்து. ரொம்ப நன்றி. நீங்கள் கொடுக்கலன்னா இந்த மாநாடு நடத்திருக்க முடியாதுன்னு சொன்னார். எல்லாம் குடும்பத்தை பற்றி பேசினாருங்க. எல்லாம் எங்களுடைய குடும்பத்தை பற்றி யார் யார் என்னென்ன செய்கிறாங்க, என்னென்ன பேசுனாங்க அப்படின்னு எல்லாரையும் ஃபுல்லாக லிஸ்ட்டு குடும்பத்தையே கூப்பிட்டு எல்லாரு கூடயும் தனிப்பட்ட முறையிலையும் ஃபோட்டோ எடுத்தார். யூனிக்காக எல்லாருக்கும் குரூப்பாகவும் ஃபோட்டோ எடுத்தாங்க. நாங்கள் விவசாயிலேருந்து வரோம். நாங்கள் 1 ஏக்கர் நிலம் கொடுத்தோம். அதனால் தளபதியை பார்க்கறதுக்கு வந்தோம். எங்கள் தளபதி பார்த்துட்டோம். இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம். பேசினாங்க, எப்படி இருக்கீங்க அப்படிலாம் கேட்டாங்க. என்ன படிக்கிறீங்கன்னு கேட்டாங்க, சொன்னோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்லை, டிவியில் தான் பார்த்துருக்கோம், ஆனால் நேரில் பார்த்ததில்ல. நாங்கள் விவசாயிலேருந்து வந்தாங்க. நிலம் கொடுத்தோம், ரொம்ப நன்றின்னு சொன்னார் அவர். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக அவர் நேரில் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேரில் பார்த்தது கிடையாது, நாங்கள் சினிமாவில் தான் பார்த்தோம். இப்போ நேரில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. அவர்கிட்ட நிலம் நன்றின்னு சொன்னாங்க, சந்தோஷம்னு சொன்னோம். சரிங்கம்மான்னு சொன்னார். ஒன்றும் சொல்லலை, அவர் சால்வை போட்டாங்க, ஃபோட்டோ எடுத்தார், அவ்வளோதான். ரொம்ப நன்றின்னார், அவ்வளோதான். பேசணும், அவ்வளோதான். நன்றி தான், அவ்வளோதான். இடம் கொடுத்ததுக்காக. தெரியும், பார்த்துருக்கேன். இப்போதான் நேரில் பார்க்குறேன். பேசினாரு, சொன்னார், அவ்வளோதான். நான் உங்கள் படத்தை நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் சொன்னேன். தேங்க்யூன்னு சொன்னார், அவ்வளோதான்.